அதிகாரம் 16, 20, 2 வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். ஒரு கான்ஸ்டன்ட் ஃபெல்லோஷிப் இருந்துச்சு ஆண்டவரோட. தானியலுக்கு ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு இடைவிடாத ஒரு ஒரு உறவு. எப்போதும் ஆண்டவர் உள்ளத்துல ஆராதிக்கிறவராய் இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு கூட அவரு ஸ்பெண்ட் பண்றவராய் இருந்தார். ஒரு இன்டெகிரிட்டி, உண்மை, அதுதான் தானியலுடைய ஸ்ட்ரென்த். தானியலுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டீங்கன்னா, தானியல் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம யோசிப்ப a man of compassion பார்த்தோம், மனதுருக்கம் உள்ள மனுஷன்ட்டு. அவர் பரிசுத்தமா இருந்ததை ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு, ஆனா அழுதார்ன்றதை 8 இடத்துல ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்றார். அப்ப யோசிப்பு மனதுருக்கம் தான் அவருடைய ஸ்ட்ரென்த்ன்னு பார்த்தோம். தானியலுடைய ஸ்ட்ரென்த் அவருடைய உண்மை, இன்டெகிரிட்டி. தானியல் 6 அதிகாரம் 22வது வசனத்தில் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் என்றார். எந்த விதத்திலும் தானியலை யாராலையும் குற்றப்படுத்த முடியல. இன்னொன்னு, ஒரு செப்பரேஷன் டு காட், அன்னகராக இருந்தார். திருமணம் செய்து கொள்ள முடியாதபடிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் ஆண்டவருக்கு. அன்னகராக தன்னை ஒப்பு கொடுத்தார். இவர் பாபிலோனுக்கு ஒரு அடிமையா ஒரு வாலிப பையனா போகும்போது 18 வயசு. ஆனா அங்க 60 வருஷம் அரசாட்சியில் இருந்தாரு. 4 ராஜாக்களுக்கு இவர் ஆலோசனைக்காரனா இருந்தாரு. நேபுகாத் நேச்சாரு, பெல்ஷார், தரிய ராஜா, சைரஸ், 4 ராஜாக்களுக்கு அவர் என்னவா இருந்தாருன்னா ஆலோசனைக்காரனாக இருந்தார். இவர் மோசே மாதிரி, யோசிப்பு மாதிரி மந்திரவாதிகள், குறி சொல்றவங்க, ஞானிகள், சாஸ்திரிகள், இவங்களுக்கு எதிராக நின்று ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அவங்களுக்கெல்லாம் எதிராக நின்று ஒரு சூழ்நிலையில ஊழியம் பண்ண வச்சார் ஆண்டவர் அவரை. நேபுகாத் நேச்சார் அந்த சில சொப்பனம் பார்க்கும்போது அது ஆண்டவர் அற்புதமா தானியலுக்கு அதே சொப்பனத்தை கொடுத்து, அதன் வியாக்கியானத்தை கொடுத்து, தானியலை அந்த இடத்துல உயர்த்தி நிற்கிறார். எந்த ஞானிகளாலும் சாஸ்திரிகளாலும் அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை சொல்ல முடியல. தானியல் மூலமா அதை வெளிப்படுத்தி தானியல் அங்க உயர்ந்த ஒரு மேம்பட்ட மனுஷனாக கர்த்தர் நிறுத்துறார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நேபுகாத் நேச்சார் மிகவும் மேட்டிமையாக இருந்தான். அந்த மேட்டிமை உடைக்கிறதுக்கு அவனை மனவியாதி உள்ளவனா ஆக்கினார் ஆண்டவர். மென்டல் இல்னஸ். அவனுக்கு ஒரு பைத்தியக்காரனை போல ஆக்கி அவனை ஒரு மாட்டை போல புல்ல மேயிற வச்சார். அவன் தன் நிலையை உணரும்படி 7 வருஷம் அவனை உணர வச்சார். அவன் தாழ்த்தின பிறகு மீண்டுமாக மேன்மை கொடுத்தார். அவன் மேட்டிமை கூடாதுன்றதை அங்க பாக்குறோம். மொத்தமா நீங்க தானியல் புஸ்தகம் முழுக்க என்ன மெசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜாக்களுக்கெல்லாம் மேலானவர் ஆண்டவர்ன்றதுதான். எந்த ராஜாவும் நான் அதை செஞ்சிட முடியும், இதை செஞ்சிட முடியும்லாம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் தான். அதனால பாத்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சார் சொப்பனத்திலேயே முதல்ல இந்த ராஜ்யம் இருக்கும், அடுத்து இன்னொரு ராஜ்யம் வரும், அதுக்கடுத்து இன்னொரு ராஜ்யம் வரும், அதுக்கடுத்து இன்னொரு ராஜ்யம் வரும். ஆனா கடைசியில் ஆண்டவருடைய ராஜ்யம்தான் வரும் அப்படின்றதுதான். அந்த ராஜ்யம்தான் நிக்கும்ன்றதான் அந்த சொப்பனத்துல சொல்றார் ஆண்டவர். அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த 6ஆம் அதிகாரம் தான் பார்க்கணும். 5ஆம் அதிகாரம் பார்த்தோம். பெல்ஷாத்சார் அந்த மெனே தெக்கேல் உப்பார்சின்னு ஒரு கை எழுதுது செவத்துல. யாராலும், எந்த ஞானிகளாலும் சாஸ்திரிகளாலும் எந்த மந்திரவாதிகளாலும் அதை படிக்க முடியல. படிக்க முடிஞ்சாதான் அந்த அர்த்தத்தை சொல்ல முடியும். அப்ப தானியல் அங்க இல்லை, அந்த இடத்துல தானியல் இல்லை. அப்ப பெல்ஷாத்சாருடைய பாட்டி சொல்றா, ஒரு இருந்தான் உங்க தாத்தா காலத்துல, நேபுகாத் நேச்சார் காலத்துல, அவனுக்குள்ள தேவர்களின் ஆவி இருக்கு, ஞானி, 10 மடங்கு ஞானம் உள்ளவன், எல்லா ஞானிகளை காட்டிலும் 10 மடங்கு ஞானம் உள்ளவன், அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது, அவன் இந்த இதை வாஸ்துருவான், இதுக்கான அர்த்தத்தை சொல்லுவான்னு உடனே தானியல் அங்க வரவழைக்கப்படுறாரு. அப்ப தானியல் மிகவும் வயதானவர், 80 வயசுக்கு மேல. அவர் அதை வாஸ்து சொல்றார். மெனே தெக்கேல் உப்பார்சின்னு, இன்னையோட உன் ராஜ்யம் முடிஞ்சிச்சுன்றாரு. அதே மாதிரி அன்னையோட அவனை கொன்னுட்டாங்க, அடுத்த ராஜ்யம் வந்துருது. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம 6ஆம் அதிகாரத்துல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கணும். இப்ப 80 வயசுக்கு மேல, இந்த நேரம் தானியலோட வயசு 80 வயசுக்கு மேல. 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும்
ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். ராஜா மாறினாலும் பாருங்க, முந்தன் அதிகாரம் 5 அதிகாரம் 30வது வசனத்துல பாருங்க, அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62 வருஷத்து ராஜ்யத்தை கட்டி கொண்டான். பெல்ஷாத்சாரை கொலை பண்ணிட்டாங்க. இப்ப தரியு வந்துட்டாரு. தரியு தான் நினைக்கிறாரு 120 தேசாதிபதிகளை வைக்கணும், அவங்களுக்கு மேல ஒரு 3 பேரை வைக்கணும் லீடர்ஸ் ஆன. அதுல ஒருத்தரா தானியேலை வைக்கிறார். எவ்வளவு பாருங்க, ராஜாக்கள் மாறினாலும் தானியேலுடைய பொசிஷன் மாறல. 3வது வசனம் 6ம் அதிகாரம் 3வது வசனம், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். ராஜா எல்லாருக்கும் மேல லீடரா வைக்கணும்னு நினைக்கிறார் தானியேல. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். பாருங்க, பொறாம அவங்களுக்கு, அவனை தலைமை ஏத்துக்கிறதுக்கு விரும்பல. அப்ப தானியேலை குற்றப்படுத்தணும், எப்படி குற்றப்படுத்தலான்னு அதுக்கு முகாந்திரம் தேடுறாங்க, காரணம் தேடுறாங்க. ஆனாலும் ஒரு முகாந்திரத்தின் குற்றத்தின் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியேல்கிட்ட எந்த தப்பையும் கண்டுபிடிக்க முடியல. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றி தேவ விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அப்ப எதுல அவனை குற்றப்படுத்தலாம்னா, ஒரே ஒரு காரியம், அவன் வணங்குகிற தெய்வம், அதுலதான் குற்றப்படுத்த முடியும், அதுலதான் ட்ராப் பண்ண முடியும். அவன் எதுல பிடிக்க முடியும்னா, அவன் வணங்குகிற தெய்வத்தை வச்சுதான் பிடிக்க முடியும்ன்ற பிளான் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க பாருங்க, அதுக்கு ஒரு நல்ல பிளான் பண்றாங்க பாருங்க. பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவின் இடத்தில் போய் அவனை நோக்கி, தரிய ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவை மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். எவ்வளவு ட்ராப் பண்றாங்க பாருங்க. ஏன்னா கர்த்தர் தான் தெய்வம்னு இருக்கிறதுனால, அதுலதான் அவரை குற்றப்படுத்த முடியுன்றதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ராஜாவை தவிர வேற யாரை வணங்கினாலும் அவனை சிங்க கபியில போட்டுறணும் அப்படின்னு ஒரு கட்டளை 30 நாளைக்குன்ட்டு. தானியேலை பிடிக்கிறதுக்காக போடுற சட்டம். அப்படியே ராஜாவாகிய தெரிய அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். உடனே ராஜாவை என்ன பண்ணிட்டான், அதுல கையெழுத்து போட்டான். தானியேல் வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், இதுதான் ரொம்ப முக்கியம், தானியேல் தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்ச போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலைகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் சேர்ந்து வைத்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் இதை பற்றிலாம் கவலைப்படல, என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலைப்படல. இவருக்கு எதிராக தான் ட்ராப் பண்றாங்கன்னு தெரிஞ்சு அவர் கவலைப்படல. நேரா போய் 3 வேளையும் ஜெபம் பண்றார். பாருங்க, அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிறார், அட்வைசர் டு த கிங். எவ்வளவு பெரிய பொசிஷன் அது. ஆனாலும் ஆண்டவரோடு கூட நேரம் செலவிடுவதில் அவர் தவறல. இது ரொம்ப முக்கியம். அவர் 3 வேளை இங்க பாக்குறோம், 3 வேளையும் ஜெபிக்கிறவரா இருந்தாருன்னு. இன்னொரு இடத்துல இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் பாக்குறோம். அதே அதிகாரத்துல 16வது வசனத்திலையும் 20வது வசனத்திலையும் பாக்குறோம், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அப்ப ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறார். ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறாருன்னா அப்ப புரிஞ்சு கொள்ளணும், ஆண்டவரும் இவரும் பேசிட்டே இருந்திருக்கிறாங்க. இவரோடு ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா, நேபுகாத்நேச்சர் சில சொப்பனம் கண்ட போது அதன் அர்த்தத்தை சொல்ல தானியேல் தவணை கேட்கிறார், டைம் கேட்கிறாரு. போறாரு, போய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எல்லாம் ஜெபம் பண்ண சொல்றாரு, இதோட வெளிப்பாடு கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்கன்றாரு. அப்ப சொப்பனத்துல அவருக்கு அது மறைபொருள் வெளிப்படுத்தப்படுது. ஆனா மெனே தெக்கேல் உபாசன் வரும்போது இவர் தவணை கேட்கல, எனக்கு டைம் கொடுங்க, நான் போய் ப்ரே பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றேன். ஆன் த ஸ்பாட் அவர் அதை சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அதுல இருக்கு பாருங்க, அழகா சொல்றாரு பாருங்க.
5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல உன்னை 3வது ராஜா வைக்கிறேன்றாரு. அது அப்ப சொல்றாரு, அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறொருனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். எவ்வளவு கான்பிடன்ஸ் பாருங்க, கான்பிடன்ஸ் இன் காட். ஆண்டவரோட உறவுல இருந்தாதான் அப்படி பேச முடியும். இது என்ன எழுத்துன்றதெல்லாம் இல்ல, நான் அந்த எழுத்தை படிச்சு இதன் அர்த்தத்தெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். இதுல என்ன எழுதியிருக்கு, இதோடைய அர்த்தம் என்ன, இது எல்லாத்தையுமே ஆண்டவர் என்னோட பேசுவார். அந்த நிச்சயத்தோடு இருக்கிறார். இதே இது நம்ம யோசேப்பிட்ட பாக்குறோம். பார்வோன் வந்து நீ மங்களகரமான உத்தரவு சொல்லுவாமேன்னு சொல்லும் போது, இல்ல கர்த்தர் பேசுவாரு, ஒரு சொப்பனத்தை சொல்லுங்க, அதன் அர்த்தத்தை நான் ஆண்டோட்ட கேட்டு சொல்றேன். இதே சிறைச்சாலையில சுயம்பாகிய தலைவன்ட்டையும் பானபாத்திரக்காரன்ட்டையும் யோசிப்பு சொல்றாரு, சொப்பனத்தை சொல்லுங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு அதனுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன்றார். இவங்க 2 பேரும், தானியேலும் யோசிப்பும் ஆண்டவரோட நெருங்கின உறவுல இருக்காங்கன்றத அதை காமிக்குது. இது சொல்லும் போது நமக்கு என்ன மெசேஜ்னா, நம்ம அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல ஆண்டவரோட இருக்கணும். ஆண்டவரோட கூட நம்ம நல்ல ஒரு உறவுல இருக்கணும். ஆண்டவரை இன்னும் நல்ல நெருங்கி சேரணும். அதிகமாக வேதத்தை நம்ம படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரிட்டன் வேர்டு. இந்த ரிட்டன் வேர்டு எல்லாம் ஸ்போக்கன் வேர்டாக மாறணும். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம கையில் எழுதி கொடுத்திருக்காரு. இது எல்லாமே ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து இது எல்லாத்தையுமே ஸ்போக்கன் வேர்டா ஆக்கணும். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்டு கேட்டு ஆண்டவர்கிட்ட இது என்ன ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரேன்னு கேட்டு பேசுகின்ற வார்த்தையாக ரேமாவாக மாறணும். உங்க பைபிள் வந்து ரேமாவாக மாறணும். வெறும் எழுதப்பட்ட வார்த்தையா இருக்கும், பேசுகின்ற வார்த்தையாக மாறணும். இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் அவசியமா இருக்கிறாங்க. இந்த தேசத்தை ஆளுகிறது யாரு, அது சொல்றது முக்கியம் இல்லை. இவர் ஆளுவாரு இல்ல அவர் ஆளுவாருன்னு சொல்றது முக்கியம் இல்லை. அதன் பின்பு என்ன நடக்கும், இதுல ஆண்டவர் என்ன செய்யறார், ஆண்டவருடைய கரம் இதுல என்ன செய்யுது, ஆண்டவர் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு தலைவனை கொண்டு வருகிறார், ஏன் கொண்டு வருகிறார், எதற்காக கொண்டு வருகிறார், காரியங்கள் எல்லாமே நமக்கு தெரியணும். ஆண்டவர் பேசினாதான் தெரியும். அதுதான் நமக்கு முக்கியம். ஆண்டவருடைய ஞானம் என்னன்றதை புரிந்து கொள்ளணும். அண்ணாளுக்கு குழந்தை இல்லாம இருந்தாங்க, 10 குழந்தைகள் பிறக்குது பெண்ணினாளுக்கு. ஆனா அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. ஆனா அந்த குழந்தை எப்படி கொடுக்குறாரு, ஒரு தீர்க்கதரிசி குழந்தையா கொடுக்கிறாரு. அந்த காத்திருந்ததெல்லாம் மறக்கும்படியாக, அந்த ஏமாற்றத்தெல்லாம் மறக்கும்படியாக, அந்த அவமானத்தெல்லாம் மறக்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசியை குழந்தையா கொடுக்குறாரு, சாமுவேல் தீர்க்கதரிசியை. அதே மாதிரி சகரியா எலிசபெத்துக்கு வயசு நிறைய ஆயிருது, குழந்தை இல்லை. இத்தனைக்கு ஊழியம் செய்யறாங்க, ஆசாரி ஊழியம் செய்யறான். அவன் காத்திருந்ததுக்கு பலன் என்ன பண்றாரு, யோவான் ஸ்நானகனை பிள்ளையா கொடுக்கிறார். ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. எலிசபெத்துடைய கற்பத்திலேயே யோவான் ஸ்நானகனை பரிசுத்தாவிலே நிரப்புறார், பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் நம்மளுக்கு மெசேஜ், இதெல்லாம் தீர்க்க தரிசனம், நமக்கு ப்ராஃபசி. நம்ம காத்திருக்கலாம், ரொம்ப நாள் நடக்காததுக்காக நம்ம சோர்ந்து போகலாம். ஆனா கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார்ன்றதான். இங்க தானியேலுக்கு இவ்வளவு இடர்கள் நடந்த போதும் தானியேல் ஆண்டவரை விடல. இதை ஏன் சொல்றாருன்னா நமக்காக சொல்றாரு. நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தோன்னு என்ன பண்ணிடுறோம், ஆண்டவர் மேல நம்மளுக்கு நம்பிக்கை போகிறது. நம்பிக்கை போதுன்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு மீது சந்தேகம் வருது நமக்கு. என்னை நேசிக்கிறாரா, என்னை நேசிச்சாருன்னா ஏன் இப்படி பண்றாரு. நிறைய பேர் தங்களை ஆராய்ந்து பார்க்கறது கிடையாது. தாங்கள் எப்படிப்பட்ட உறவுல ஆண்டவரோட இருக்கிறாங்க, தாங்க எந்த அளவு ஆண்டவரை நேசிக்கிறாங்கன்றத என்ன பண்ணிடுறாங்க, அதை பாக்குறது கிடையாது. எனக்கு என்ன குறை, எனக்கு என்ன குறை அப்படிதான் கேட்கறாங்க. இவங்க ஆண்டவரை முழுமையா நேசிக்கிறாங்களா, இல்ல. இவங்க ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாங்க. அந்த காரியம் நடக்காத போது, அது கால தாமதமாகும் போது இவங்க ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்கிறாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவரா, இல்ல. அதுக்குத்தான் பைபிள் அதிகமா படிக்கலன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம இருக்குது, ஆண்டவரை சந்தேகிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க வேதத்தை சரியாக படிக்கலை.
வேதத்தின சத்தியத்தை இவங்க சரியாக அறிந்து கொள்ளல, ஆவிக்குரிய பிரமாணத்தை இவங்க சரியாக அறிந்து கொள்ளவில்லைன்னு அர்த்தம். பைபிளை நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த சந்தேகம் வராது. ஆண்டவரை குறிச்ச உறுதி இருக்கும். நிச்சயமாக என்னை ஆண்டவர் இதுல இருந்து தப்புவிப்பார், என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், அற்புதம் செய்வார், மரித்தே போனா கூட உயிரோட எழுப்புவார், எப்பேற்பட்ட வியாதி நான் சுகப்படுத்துவார், தலைகளாக மாத்துவார், காரியம் மாறுதலாக முடியும். என் கர்த்தர் இருக்கிறார். மனுஷனுக்கு அதான் பயப்படாத என்றார். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கோலியாத்தை பார்த்து தாவீது பயந்திருந்தா என்ன இருக்கும்? மொத்த இராணுவமே பயந்து நிக்குது. 15 வயசு பையன் போய் வீர முழக்கமிடுறான். ஜீவனுள்ள தேவன் என் கர்த்தர் என்னோட இருக்கும்போது இவன் எம்மாத்திரம்ன்ற. இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இது நமக்கு ஆண்டவர் சொல்ற காரியம். நீ எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது, உனக்கு என் மேல எப்படிப்பட்ட அன்பு இருக்குன்னு ஆண்டு நம்மளை பார்த்து கேட்கிறார். நம்ம அந்த காரியம் பாத்தீங்கன்னா, அவரை பணியாம போனதுனால சிங்க கவியில போடணும்னு உடனே சிங்க கவியில போடணும். இவர் பணியல. தானியல் ராஜாவை பணிஞ்சு கொள்ளல. அப்ப என்ன பண்றானுங்க? பணியலையில அப்ப அவருக்கு தண்டனை கொடுக்கணும்ன்றானுங்க. அது பாருங்க 13வது வசனத்துல, அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்தரில் தானியல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் அறியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். எப்படி மாட்டி விட்டானுங்க பாருங்க. அவன் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறான், உண்மை வணங்கல, அவன் அவனுடைய தெய்வத்தை தான் வணங்குறான் அப்படின்னு உடனே ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட போது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேர் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ராஜா வருத்தப்படுறான். ஐயோ, தானியேலை கொன்றக்கூடாது, உண்மையான தெய்வம் அவன்தான்னு தெரியுது. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவின் இடத்தில் கூட்டமாய் ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். ராஜா கட்டளை போட்டா அதை மாற்றக்கூடாது, அது ராஜாக்கு தெரியணும்ன்றாங்க, சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பாருங்க, ராஜாவுக்கு தெரியுது தானியேல் எப்படிப்பட்ட உறவுல இருக்கிறார், எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிறான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். சீல் வச்சுட்டாங்க. கல்லை வச்சு அந்த கெபிக்கு மேல கல்லை வச்சு. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் இரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவர்களை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. ராஜா டிஸ்டர்ப் ஆகுறாரு. ஐயோ, இப்படிப்பட்ட நல்ல ஒரு மனுஷனை இப்படி பண்றோமேன்னு சொல்லி அவனுக்கு தூக்கம் வரல. ஏன்னா அந்த சிங்க கெபி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாட்டு பாடிடுறோம், சிங்க கெபியோன்னு பாடிடுறோம். சிங்க கெபின்னா சாப்பாடே போடாம ஒரு 2 வாரத்துக்கு சிங்கங்களை வச்சிருப்பாங்களாம். பசியோட இருக்குமா. இங்க இருந்து ஒருத்தனை தள்ளி விடும்போது அவனை பாஞ்சு கீறி போட்டுருமா. அப்படிப்பட்டதுல போட்டாங்க தானியேலை. யோசித்து பாருங்க. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். இவருக்கு தூக்கமே வரல. இவனுக்கு என்டர்டைன்மெண்ட்லாம் வேணான்ட்டான், மியூசிக் எல்லாம் வாசிக்காதீங்கன்ட்டான், சாப்பாடெல்லாம் வேணான்ட்டான், தூங்க முடியல. எப்படா விடியும் நினைச்சு விடியுக்கு முன்னாடி ஓடுறான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இவனுக்கு படக்குன்னு அடிக்குது. ராஜாக்கு கேட்கிறான், தானியேலே, உன் தேவன் உன்னை தப்புவித்தாரான்னு. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவன் குரலை கேட்டோடனே ராஜாக்கு எப்படி இருந்திருக்கும்? தானியேல் சாகல, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். பிகாஸ் ஆஃப் மை இன்டெகிரிட்டி காட் சேவ்ட் மீ. நான் உண்மை உள்ளவனா இருந்தனால கர்த்தர் என்னை காப்பாத்தினார் என்றார். ராஜாவே, உனக்கு முன்பாக நான் நீதிக்கேடு செய்தேன் என்றான். அது உமக்கு முன்பாக நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா உமக்கே தெரியும்ன்றான். தெரியும் சொல்றாரு தானியேல். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான்.
அவன் தன் தேவன் பேரில் விசுவாசி இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. கர்த்தரை நம்பி இருந்தா எப்படி ஆண்டவர் காப்பாத்துவார் என்றதுதான். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரை வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபிலே போட்டார். குடும்பத்தையே போடுங்கடான்ட்டார். சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. எப்படிப்பட்ட சிங்கம் பாருங்க! கெபியின் அடியிலே சேரும் முன்னே, கீழே போய் உழுகிறதுக்கு முன்னாடியே பாஞ்சு என்ன பண்ணிருச்சு, சிங்கங்கள்லாம் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. இப்படிப்பட்ட சிங்கங்கள்னா தானியேலை ஒண்ணு செய்யல. எப்படி ஆண்டவர் காப்பாத்திருக்காருங்க! சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். பின்பு ராஜாவாகிய தரிய தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காருக்கு எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். எப்படி சொல்றான் பாருங்க ஒரு ராஜா! இவங்க தேவன் தான் உண்மையான தெய்வம். தானியேலின் தேவன் தான் உண்மையான தெய்வம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்து அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரிவின் ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆண்டவர் கனப்படுத்துறார், தானியேலை கனப்படுத்துறார். இது நமக்கு மெசேஜ் என்ன? நமக்கு மெசேஜ் என்னன்னா, நம்ம எந்த மனுஷனும் நம்மள எதுவும் செய்ய முடியாது. எந்த மனுஷனுடைய தந்திரமும் பலிக்காது. நம்ம வாழ்க்கையில யாரும் நம்மளை ட்ராப்ல மாட்ட முடியாது. அவங்க என்ன மாதிரி நம்ம குற்றப்படுத்தணும்னு செஞ்சாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கும் போது எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. யாரும் நம்மளை மேற்கொள்ள விட போக மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது யாரும் நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது. எந்த ஆயுதமும் நமக்கு விரோதமாக எழும்பும், எந்த ஆயுதம் வாய்க்காதே போக முடியும்னு அர்த்தம். அந்த யோசனை, அவன் யோசிக்கிற யோசனையை நடக்காதபடிக்கு பண்ணிடுவார். எந்த மனுஷனும் ஆளுகை செய்ய விட மாட்டார். தந்திரமா உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யறாங்களா, பழிக்கவே பழிக்காது. பயப்படாதீங்க. அந்த மனுஷனுடைய மைண்ட ஆண்டவர் என்ன செய்வார்ன்றது நேபுகாத்நேச்சார் காமிச்சாரு. வைத்தியமாக்கிடுவாரு. நாபாலுக்கு நடந்தது தெரியும், உங்களுக்கு அகித்தோப்பேலுக்கு நடந்தது தெரியும். நம்ம கூட இருக்கிறார் கர்த்தர். நம்ம பயப்படவே கூடாது. நம்ம ஆண்டவரோடு நெருங்கி இருந்தோம்னா எந்த பயமும் கலக்கம் நமக்கு வராது. ஆண்டவர் நினைக்கிறதா நடக்கும். எந்த மனுஷன் நினைக்கிறதும் நம்ம வாழ்க்கையில நடக்காது. யாரும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. எவ்வளவு அதிகாரத்துல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் படைத்தவர்களா இருந்தாலும் சரி, நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் மேலானவர் ஆண்டவர். அதான் தானியேலுடைய காரியத்துல. தானியேலோட ஆண்டவர் இருந்ததுனால யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துக்கு முன்னாலதான் 5ஆம் அதிகாரம் வரணும். நீங்க இந்த இதை பாத்தீங்கன்னா, கிரானிக்கல் ஆர்டர் பாத்தீங்கன்னா, அந்த டைம் ஃப்ரேம் காலகட்டத்தை பாத்தீங்கன்னா, தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துக்கும் முன்னால வரக்கூடியதுதான் 5ஆம் அதிகாரம். இதுல அதிகாரம் அப்படி மாறி வருதுன்னு பார்க்க கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல தானியேலுடைய தரிசனங்கள் 1ஆம் வசனம் படிச்சுன்னா உங்களுக்கு புரியும். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்ற தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு, எப்படி நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தை, சில சொப்பனத்தில் ஆண்டவர் எப்படி அதை விளக்கி சொன்னாரோ அதே மாதிரி தானியேலுக்கு சொப்பனத்துல தரிசனங்கள் வருது, காட்சிகளா வருது. அடுத்தடுத்த ராஜ்யங்கள் என்ன நடக்க போகுதுன்னு அதுல சுருக்கமா நான் சொல்றேன், நான் புரிஞ்சுக்கிறதுக்காக. இது அப்படியே நான் வசனமா படிச்சேன்னா புரியுறது கஷ்டமா இருக்கும். ஃபாலோ பண்றதுக்கு, காம்ப்ரிஹெண்ட் பண்றதுக்கு, உங்களுக்கு ஒரு ஹோல் பிக்சர் பாக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்க மாதிரி சொல்றேன் நான் 3ஆவது வசனம் பாத்தீங்கன்னா, அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பினன்றது. இது எப்படின்னா மக்கள் கூட்டம். இது 17ஆவது வசனத்துல இருக்கு பாருங்க. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். ஒரு 4 கிங்ஸ் எங்க இருந்து வராங்கன்னா சமுத்திரத்திலிருந்து எழும்பி வராங்க. 4 மிருகங்கள்னா 4 ராஜாக்கள், 4 ராஜ்யங்கள், பெரிய கூட்டம் எழும்பி வருதுன்றதான். 4ஆவது வசனத்தை சொல்றாரு, சிங்கத்தை போல இருந்தது.
முந்தினது சிங்கத்தை ஒரு ஒரு மிருகம் வந்து சிங்கத்தை போல இருந்ததுன்ற பாபிலோன் அரசு. 5வது வசனத்துல கரடிக்கு ஒப்பாக ஒரு உருவம் இருந்துச்சுன்றாரு. அது எதுன்னா மேதியா பெர்சியா ஆட்சி. அது அந்த நேபுகாத்நேச்சருக்கு அந்த சொப்பனம் தான் வரிசையா 4 ராஜ்யங்கள் வந்ததுன்றத இங்க சொப்பனமா இவர் பாக்குறாரு. 6வது வசனம் பாத்தீங்கன்னா, அதன் பின்பு சிவிங்கை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன்றாரு. இது கிரேக்க பேரரசு. 7வது வசனம், அதுக்கு பின்பு ராத்தரசன் 4ஆம் மிருகத்தை கண்டேன், அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமா இருந்தது. அப்படின்றது ரோம பேரரசு. இந்த 6வது வசனம் சிவிங்கின்றது அப்படின்னா சிறுத்தைப்புலி. சிறுத்தைப்புலிய வேணா சிவிங்கின்றாரு. இந்த 7வது வசனத்துல கடைசி வந்து அதுக்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருந்ததுன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா 10 ராஜாக்கள். பதவிக்கு வராதவங்க, இன்னும் வரப்போறவங்க, வரப்போற காரியங்கள். அடுத்து 8வது வசனத்துல சின்ன கொம்பு, வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டு ஸ்மால் ஹார்ன் இருக்கும். சின்ன கொம்புன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து. அடுத்தது 11வது வசனத்துல அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டதுன்றது. அந்த மிருகம் எதுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் வந்து அந்தி கிறிஸ்து தான். இந்த சின்ன கொம்புன்றதும் அந்த மிருகம்ன்றதும் அந்தி கிறிஸ்து. நீங்க அப்படியே மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ராஜ்யங்கள் வருது, ஆன்டி கிரைஸ்ட் வரத சொல்றாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 13வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 7ஆம் அதிகாரம் 13. ராத்திரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கேன், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகனுடைய வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ள இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாதுமா இருக்கும். ஏசு கிறிஸ்துவின் வருகையை சொல்றார். எப்படி வரைக்கும் போயிட்டாரு பாருங்க. அவருடைய சொப்பனத்துல தரிசனத்துல ஆண்டவர் செகண்ட் கம்மிங் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. 15வது வசனம், தானியேலாக நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன், என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. இந்த அழிவெல்லாம் பார்க்கும்போது, இந்த ராஜ்யம் அழிஞ்சு அந்த ராஜ்யம் பார்க்கும்போது காலகாலங்களுக்கு அப்பாற்பட்டு இவர் பார்க்கும்போது ஒரு ஆவியில கலங்குறார். 18வது வசனம், ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்னென்றைக்கும் உள்ள சதா காலையிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நித்திய ராஜ்யத்தை பார்த்துட்டாரு. அது வரைக்கும் காமிக்கிறாரு இவர். ஆண்டவர் வந்து தானியேலுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு அப்படி காமிப்பார். நீங்க வேதத்தை இந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா கவனமா படிச்சீங்கன்னா இது என்னன்றத உங்களுக்கு காமிப்பாரு. எப்படி நேபுகாத்நேச்சர் கண்ட சொப்பனத்தை தானியேலுக்கு சொப்பனமா கொடுத்து ஆண்டவர் விளக்குனாரோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுத்தாரோ, அதே போல உங்களுக்கும் தருவார். நீங்க அதனாலதான் வேதத்தை அதிகமா படிக்கணும். 1 அதிகாரம் 2 அதிகாரம் படிக்கிறவங்கள்ட்ட ஆண்டவர் பேச முடியாது. நீங்க ஒரு நாளைக்கு 15 அதிகாரம் 10 அதிகாரம் 15 அதிகாரம் படிக்கணும். ஃபாஸ்டிங் இருக்கிற அன்னைக்கு 20 அதிகாரம் 25 அதிகாரம், எவ்வளவுக்கு எவ்வளவு பைபிளை கவர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அளவு ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவர் உங்களோட பேசுவார். இது என்ன தெரியுதா, அது என்ன தெரியுதான்ட்டு. இதே இது இந்த 18வது வசனம் வந்து 21 இருக்கு பாருங்க. நீண்ட ஆயுசுல வருமட்டமாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும் காலம் வருமட்டுமாகவும். இதே 27வது வசனத்துல இருக்குது. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவம் உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். கடைசி ஆண்டவர் அரசாட்சி, 1000 வருஷ அரசாட்சி, பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்யறது எல்லாத்தையும் தரிசனமாக கொடுக்கிறார். இதுல சாத்தா என்ன பண்ணுவான்னு சொல்றாரு பாருங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை பத்தி சொல்றாரு பாருங்க. 25வது வசனத்துல, உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலம் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். 3 வருஷ காலம். ஒரு காலம்னா 1, காலங்கள்னா 2, அப்படின்னா 3, அரைக்காலம்னா அரை. 3 வருஷம்ன்றது 3 வருஷம்ன்றது எப்படின்னா மகா உபத்திரவ காலம். இது 3ன்னா எக்ஸாக்டா போல நம்ம நினைக்கிற மாதிரி 2004 இருந்து 2007 அப்படி கணக்கு கிடையாது. இது இந்த காலங்கள் வந்து நம்ம தொகையிட முடியாது இவ்வளவுதான்ட்டு. அது 10 வருஷமாவும் இருக்கலாம், 15ஆவும் இருக்கலாம், 20ஆவும் இருக்கலாம். அந்த காலத்தை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா காலங்களும் ஆதீனங்களும் பிதாவின் இடத்தில் இருக்கிறது, ஒருவனும் அதை கணிக்க முடியாதுன்றார் இயேசு கிறிஸ்து.
இது 3 வருட காலம்ன்றது ஒரு காலகட்டத்தை சொல்றாரு. மகா உபத்திரவ காலம், அந்த ட்ரிபுலேஷன், அந்த உபத்திரவ காலம், அது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும். அதெல்லாம் இவர்கிட்ட பேசுறாரு தானியேல்கிட்ட. இப்படிலாம் பேசும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் தரிசனம் பார்த்தேன், தேவதூதன் வந்தான், பேசுனா, ஆண்டவரே வந்தாரு, தரிசனம் கொடுத்தாருன்னு சிம்பிளா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு ஹெவன்லி விசிட்டேஷன் இருந்துச்சுன்னா நீங்க சாதாரணமாக இருக்க முடியாது. ஈஸியா ஏதோ ஒரு மனுஷன் பேசிட்டு போன மாதிரி இருக்காது. சாதாரணமா உங்க ஆவி ஆண்டவர் அந்த ஸ்பிரிட்ல தூக்கிட்டு போயிட்டாருனாலே உங்க பாடி தாங்காது. உங்க சரீரத்தை விட்டு அந்த ஆவியை ஆவியில கொண்டு போயிருவார். சகரியா, எசேக்கியேல், அப்போஸ்தலன் யோவான், பவுல் எல்லாம் 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாயிருந்தானோ தெரியாதுன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆவி எடுத்துட்டு போயிருவாரு. அந்த ஆவி டிராவல் பண்ணும். இந்த பாடிக்கு தான் டைம், ஸ்பேஸ் இதெல்லாம். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அதுதான் கன்ஸ்டன்டா இருந்தது. அதனாலதான் ஹோலி ஸ்பிரிட்டா இருக்காரு. நோ டைம், நோ ஸ்பேஸ் அவருக்கு. ஏலோகிம், எங்கும் நிறைந்திருப்பவர். காலங்கள்லாம் அவருக்கு ஒன்னும் கட்டுப்படுத்த முடியாது. இப்ப நம்மள ஸ்பிரிட்ல கொண்டு போயிட்டாருன்னா நம்மள பாசிட்டிவும் கொண்டு போவாரு, பிரசன்ட்ல ரொம்ப தூரத்து இடத்துக்கு நம்ம கொண்டு போவாரு, ஹெவனுக்கும் கொண்டு போகலாம், எல்லாத்தையும் இடத்துக்கு கொண்டு போகலாம், ஃபியூச்சர்ல நம்ம கொண்டு போகலாம். நோ பாஸ்ட், நோ பிரசன்ட், நோ ஃபியூச்சர் அந்த ஸ்பிரிட்ல போயிட்டோம்னா. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் போயிட்டு திரும்பி அந்த ஸ்பிரிட் நம்ம பாடிக்குள்ள வரும்போது பெயின் தாங்க முடியாது. இந்த பாடி தாங்காது. சாதாரண ஒரு கண்ணில் தூசி பட்டாலே தாங்க முடியல. ஏன்னா ஒரு ஃபாரின் பாடி வந்துருது. அது மாதிரி நம்ம ஸ்பிரிட்டை வெளியே கொண்டு போய் திரும்ப கொண்டு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, தானியேல் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு. அவன் சொன்ன வார்த்தை இத்தோடு முடிந்தது. தானியேலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன். என் முகம் வேறுபட்டது. இந்த காரியத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டேன். என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன், என் முகம் வேறுபட்டது என்றார். இதே சொல்றார் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவன் என்னோட பேசுகையில் நான், அதாவது ஒரு தூதன் இதெல்லாம் அவர்கிட்ட பேசுறான். மனுஷன் கேப்ரியல் தான் பேசுறாரு. கேப்ரியல் தூதன் தானியேல்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 18வது வசனம், 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவன் என்னோட பேசியில் நான் தரையில் முகங்குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டேன். அவனோ என்னை தொட்டு நான் கால் ஒன்றை நிற்கும்படி செய்து. தாங்க முடியாது, அந்த பாடி தாங்காது. அதிகாரம் 27. தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பாருங்க, அது அந்த தாங்க முடியாத ஒரு சோர்வு. ஆவி இல்லை, அது இது ஆத்துமால கிடையாது, மைண்ட்ல கிடையாது, ஆவியில சோர்ந்து போய் சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். சரீரம் தாங்கல. பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறியவில்லை. யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அடுத்தது 10ஆம் அதிகாரம் 8, 9, 16, 17 வசனங்கள். 8, 9. நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று. என் உருவம் மாறி வாடி போயிற்று. திடனட்டு போனேன். டோட்டல் எப்படி இருக்கு பாருங்க. பெரிய தரிசனங்களை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று. ஐ லாஸ் மை டோட்டல் எனர்ஜின்றார். என் உருவம் மாறி வாடி போயிடுச்சு. உருவமே மாறி போயிடுச்சு, வாடி போயிடுச்சு. திடனற்று போனேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை நான் கேட்கும் போது நான் முகங்கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். எப்படி பாருங்க. அடுத்து 16, 17 வசனங்கள் பாருங்க. அப்பொழுது மனுபுத்திரன் சாயலாகிய ஒருவன் என் உதடுகளை தொட்டான். உடனே என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி, என் ஆண்டவனே, தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன, பலனற்று போனேன். ஆகையில் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனுடைய பேச கூடுவது எப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சும் இல்லை என்றேன். அப்பதான் அவரு என்ன பண்றாரு? 18வது வசனம். அப்பொழுது மனுஷரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி. அப்ப ஆண்டவர் தான் ஆண்டவர் நம்மளோட பேசும்போது நம்ம அறிவு கெட்டாத, புத்தி கெட்டாத, நம்மளால கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை பேசும்போது நம்மளால தாங்க முடியாது. தாங்க முடியாது. அந்த 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 பவர் ரிலீஸ் ஆகும்.
ஆண்டவருடைய பிரசன்ஸ் வந்துடும். ஆண்டவர் பேசும்போது ஆண்டவருடைய பிரசன்ன வரும். ஆண்டவருடைய பிரசன்ன வரும்போது ஆண்டவருடைய வல்லமை வரும். அந்த ஆண்டவருடைய வல்லமை நம்மளால் தாங்க முடியாது. அதனாலதான் தமஸ்குக்கு போற வழியில சவுல் வந்து குதிரையோட கீழே விழுந்துட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்துல யூதாஸ் காரியத்தை எல்லாரையும் காட்டி கொடுக்க கூட்டிட்டு போகும்போது அவங்க எல்லாம் ஒரே மாதிரி தாடி வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் யூதர்கள் உடைத்திருக்கிறாங்க. அங்கி யாரு இயேசு கிறிஸ்துன்னு தெரியல. அது காட்டி கொடுக்கறது தான் போறான் யூதாஸ் காரியத்து. யாரை தேடுகிறீங்க கேட்கிறாரு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவ தேடுகிறோம்ன்றாங்க. நான் தான்றாரு. நான் தான் அவ்வளவு பேரும் கீழே விழுந்துட்டேன். யூதாஸ் காரியத்து உட்பட எல்லாரும் விழுந்துட்டான். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இருக்கு. எல்லாம் கீழே விழுந்துட்டான். அது மாதிரி பவர் தாங்க முடியாது. அப்ப நீங்க ஆண்டவரோட நீங்க ஜெபத்துல தரிச்சிருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களோட பேசினாருன்னா உங்களுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை கடந்து வரும். அதனாலதான் கொர்நேலி வீட்டுல பேதுரு பேசும்போது எல்லார் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அது எங்கிருந்து வந்தது? பேதுருக்குள்ள இருந்த அனாயிட்டிங் அது. அப்ப அந்த வல்லமை நமக்கு வேணும். அதுக்குத்தான் ஃபாஸ்டிங். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்துல என்ன சொல்றாரு? ஒருத்தர் வந்து இவங்க மறுரூப மலை அனுபவம் முடிஞ்சு வராங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான் இயேசு கிறிஸ்துவோட மறுரூப மலையில இறங்கி வராங்க. மோசே, எலியா எல்லாம் பார்த்துட்டு வராங்க. கீழே வந்தா இங்க ஒருத்தனை வந்து அவன் சந்திரரோகி. அப்படின்னா அவன் வந்து தீயில எப்ப விழுவான், தண்ணியில எப்ப விழுவான்னு தெரியாது. பிசாசு அவனை அலக்கழிக்குது. அவனை விரட்ட சீசரால முடியல. ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அந்த பிசாசை விரட்டிட்டாரு. அவன் சுகமாயிட்டான். சீசர்கள் வந்து கேட்கறாங்க, எங்களால ஏன் முடியலன்னு போது, இப்படிப்பட்ட பிசாசெல்லாம் நீங்க உபவாசம் இருந்து ஜபிச்சு இருந்தா தான் கான்ஸ்டன்ட் பிரேயர், கான்ஸ்டன்ட் ஃபாஸ்டிங் வேணும்ன்றார். அப்படி இருந்தா தான் இந்த பிசாசெல்லாம் விரட்ட முடியும்ன்றார். அது பவர். அந்த வல்லமை வேணும். வெறுமனை இயேசுவின் நாமத்துல ஒரு முடவனை பார்த்து இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நடந்துட மாட்டான். அந்த பவர் உங்களுக்கு வேணும். உங்களுக்குள்ள அந்த வல்லமை வேணும். ஆண்டவர் உங்களுக்கு காமிப்பார். அந்த 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 கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அது அந்த அந்த ரெவலேஷனுக்குள்ளேயே போகணும். இது வரைக்கும் அறியாத காரியத்தையே ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கினீங்கன்னா உங்க அறிவு வளரும், உங்க புத்தி வளரும், உங்க அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வளரும், உங்களுடைய கிராஸ்பிங் பவர் வளரும், உங்க நாலேஜ் வளரும், உங்க விஸ்டம் வளரும், விவேகம் வளரும். யோசிப்பீங்க. அது வரைக்கும் யோசிக்காதபடிக்கு யோசிப்பீங்க. பவர் அது. irrespective ஆஃப் யுவர் கோஆபரேஷன் ஆண்டவர் உங்களுக்குள்ள பெனட்ரேட் பண்ணுவார். அவருடைய பவர் உங்க மேல இம்பார்ட் பண்ணுவார், எக்யூப் பண்ணுவார் உங்களை. உங்களுக்கே தெரியாது. அப்படி ஒரு பிரசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க போய் நின்ன இடத்துல பிசாசு அலரும். ஆண்டோடைய பிரசன்ஸ் அப்படி இருக்கும். பிசாசு அலரும். பிசாசு அலறிட்டு ஓடும். அதனால பேதுரு நிழல்பட்ட மாத்திரத்தை வியாதியை சொஸ்தமானார்கள், பிசாசுகள் விலகி ஓடுனதுன்னா அந்த பிரசன்ஸ். பவுலின் உருமாள்களின் கச்சைகளையும் கொண்டு போய் போட்ட போது சரீரத்தை விட்டு பிசாசுகள் விலகினது, வியாதி விலகினதுன்னா அந்த பவர். வெறும் ஆண்டோடைய பிரசன்னம் இல்லை. அதனாலதான் வெறுமனை வந்து ஒரு ஜெபிக்கும் போது ஆண்டவடைய ஒரு பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம் இல்ல, நீ சொல்றதுக்கு முன்னாடி எங்க பவர் வந்து இறங்கும். பில்லி கிரகாம் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு 40 நாள் அந்த ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போறாரு. வயசாயிருச்சு, பலன் இல்லை. ஃபாஸ்ட் பண்ணி சரீரத்துல பலன் இல்லை. போய் லாஸ்ட் ரோல உட்காடுறாரு. அங்க இருக்கிற கான்கிரிகேஷனுக்கு தெரியாது, ஏன்னா இவர் பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. ஆனா ஃப்ரண்ட்ல நிக்கிற பாஸ்டர் அவரை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, பில்லி கிரகாம் வந்திருக்கிறார் இந்த இடத்துல, மத்தியில வந்திருக்காருன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். கை தட்டுறாங்க. கைதட்டி எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பில்லி கிரகாம் ஏதாவது பேச மாட்டாரு. ஆனா பில்லி கிரகாம்க்கோ ஸ்ட்ரென்த் இல்லை. ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. அதனால பாஸ்டர் போய் ரிக்வஸ்ட் பண்றாரு, ஜஸ்ட் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுங்க ப்ளீஸ் கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, பில்லி கிரகாம் எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்றார், நிக்க கூட ஸ்ட்ரென்த் இல்லைன்னு. ஆனா பிடிச்ச அவரை கைத்தாங்களா கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டு போய் நிப்பாட்டினோடனே பில்லி கிரகாமால் எதுவுமே பேச முடியாது, அவ்வளவு வீக்கா இருக்காரு. ஜீசஸ் லவ்ஸ் யூன்றார். இயேசு உங்களை நேசிக்கிறார், அவ்வளவுதான் சொல்றாரு. அந்த புல்பிட்ல இருந்து மொத்த கான்கிரிகேஷன் மேலையும் அங்க இருக்க அத்தனை சபை மக்கள் மேலையும் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி வந்து எல்லாரும் அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் முழங்கால் படிட்டு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க.
அதுதான் பிரசன்னம். ஆண்டவர் பேசணும். நீங்க எசேக்கியேல் 2:2 பாத்தீங்கன்னா, கர்த்தர் பேசும்போது எசேக்கியேல் ஆவியிலே நிரம்பினார். அதனாலதான் தண்ணி ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அந்த ஆண்டவரோட தனிச்சு நீங்க இருக்கிற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க போய் உட்கார்ந்து இருக்கணும். ஆண்டவருடைய சன்னிதானத்துல உட்கார்ந்து இருக்கணும். போன உடனே பேசலையா, அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும். இவ்வளவு நாள் நீங்க காத்திருக்கல, ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கல, அதனாலதான் டைம் எடுக்குது. தொடர்ந்து ஆண்டவரோட கூட இருந்தாதான் 24 மணி நேரமும் கான்வர்சேஷன்ல இருக்கலாம். ஆண்டவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நெருங்கின உறவு. அப்படியே உட்கார்ந்து வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிட்டே இருக்கணும். அவர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி, ஆண்டவரே நன்றி, நன்றி அப்பா, இந்த காரியத்துக்காக நன்றி, அந்த காரியத்துக்காக நன்றின்னு. நிறைய பேர் அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் ஆண்டவரை தேடுவாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி கஷ்டம் வரும்போது தேடுவாங்க, அந்த நன்மை கிடைச்ச உடனே திரும்ப போயிடுவாங்க. திரும்ப அடுத்து எப்போ வருவாங்க, கஷ்டம் வரும்போது ஆண்டவர்கிட்ட வருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வெதர் யூ டூ மினிஸ்ட்ரி ஆர் நாட், தட் டசன்ட் மேட்டர். நீங்க ஊழியம் செய்யறீங்க செய்யலைன்றதெல்லாம் அடுத்த விஷயம். எங்களை சோதிப்பார், ஊழியக்காரங்களை ஊழியமே கொடுக்காம வச்சு பார்ப்பார். அப்ப என்ன பண்றோம்னு பார்ப்பார். யோசித்து பார்க்கணும். நீங்க நினைப்பீங்க நாங்க ஊழியமா பண்றோம், நம்ம ஊழியம் செஞ்சா நம்ம ஆண்டவரோடு இருக்கலாம்னு. இல்ல, நானும் ஊழியத்துக்கு வருவேன் கனவு கூட காணல, சொப்பனம் கூட காண்றது இல்லை. நான் சின்ன வயசுலயே நடராஜ முதலியாரை பார்த்தேன். எங்க சர்ச்சில் வந்து அக்காடின் வாசித்தாரு. இவங்க பத்மா மல்லியார் கூட வந்து கிட்டார் வாசிட்டு இருந்தாங்க. எங்க சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. சின்ன பையன் அப்ப. அப்ப நானும் இப்படி ஊழியக்காரன் வர நினைச்சேன்னா இல்ல. பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் பார்த்தேன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. பெரிய ஊழியக்காரங்களோட ஊழியத்திலும் இருந்தேன். ரசிக்கப்படலை. அப்ப கூட எனக்கு தோணலை இவங்கள மாதிரி நம்மளும் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டது கூட இல்லை. அதை விரும்பவும் இல்லை. ஆண்டவர் கொண்டாந்து நிறுத்தி இப்போ ஊழியம் பண்ண வச்சிட்டு இருக்காரு. ஊழியமே கொடுக்காம இருந்தாலும் நான் ஆண்டோடைய பாத்துல உட்காந்து நான் எந்த அளவுக்கு தியானிக்கிறேன், எந்த அளவுக்கு உபவாசிக்கிறேன், எந்த அளவு ஜெபிக்கிறேன்னு பார்ப்பார். ஊழியத்துக்காக பைபிள் படிக்கிறது. சமீபத்துல ஒரு பாஸ்டர் சந்திச்சேன், வெளிநாட்டுல உள்ள ஒரு பாஸ்டர். அவர் சொன்னாரு, ஊழியக்காரங்க வந்து பைபிள் படிக்கிறதுன்றது ஏதோ பிரசங்கம் பண்றதுக்காக தான் பைபிளை படிக்கிறாங்க, தனிப்பட்ட விதத்துல வேதத்தை உட்கார்ந்து படிச்சு தியானிக்கிறவங்க இல்லை அப்படின்னு. எவ்வளவு வருந்தத்தக்க விஷயம் பாருங்க. ஊழியம் செய்யறது லேசான காரியம் இல்லை. நிறைய பேர் வாலிப பசங்க வந்து ஊழியம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது லேசான காரியம் கிடையாது. வேதத்தை எந்த அளவு உட்காந்து படிக்கிறோம், எந்த அளவுக்கு உபவாசம் இருக்கிறோம், எந்த அளவு ஜெபிக்கிறோம், அதை பார்ப்பார் ஆண்டவர். இதுவே பொழப்பான எப்படி இருக்கும். ஸ்பர்ஜன் சொல்றாரு, நீ வேதத்தை படிக்கிற உன் பிழப்புன்றார் ஊழியக்காரன். உன் பிழப்பு அது. ஒளியுமே செய்யாம ஊழியம் செய்யறேன்றவங்களே ஆண்டு பார்ப்பாரு. அதையும் கணக்குல கொண்டாடுவாரு. அத தானியேல் நம்ம பாக்குறது தான். அவரோடு கூட நல்ல ஒரு உறவுல இருந்தார், ஆண்டவரோடு கூட. அந்த 7ஆம் அதிகாரம் முழுக்க அவருடைய தரிசனம் அதுதான். அந்த அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுதான். 8ஆம் அதிகாரமும் அதேதான். அதுல 1ஆவது வசனம் சொல்றாரு பாருங்க, தானியேலாக எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷத்சார் ராஜ்யம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. அதிலும் பாத்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய ராஜ்யத்தை தான் சொல்றாரு. 3ஆவது வசனத்துல பாத்தீங்கன்னா 2 கொம்புகள்ன்றாரு. அது மேதியா பெர்சியா அரசாட்சி 2 கொம்புன்றது. அடுத்தது நான் 5ஆவது வசனத்துல விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்ததுன்றாரு. அதுதான் மகா அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் த கிரேட். பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் த கிரேட் வந்து பாத்தீங்கன்னா 8ஆவது வசனத்துல சொல்றாரு பாருங்க, அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது, அது பலம் கொண்டிருக்கையே அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கு எதிராக விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்புனா அலெக்சாண்டர் இறந்துட்டாரு. அந்த வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது, அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்றுன்றது அவர் டெத்த சொல்றாரு. 30 வயசுல இறந்துட்டாரு அலெக்சாண்டர் த கிரேட்.
ஏன்னா அந்த இது அலெக்சாண்டர் கிரேட் தான் எப்படின்னா 21வது வசனத்துல இருப்பாருங்க, ரோமம் உள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா. அதான் அலெக்சாண்டர் சொல்றாரு, பின்னாடி நடக்க போறத பூரா சொல்றாரு. அது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பின்னாடி நடக்கக்கூடிய காற்று கண்டினியூஷன் தான். இந்த 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 தரிசனமும் பின்னாடி நடக்க போறதுக்கூடிய கண்டிஷன் தான். 23வது வசனம், அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்துல வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அதான் ஆன்டி கிரைஸ்ட். மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அடுத்தது 25வது வசனம் பாருங்க, அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கூடி வர பண்ணி கைகூட வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாசத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியா இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். அப்படின்னா என்னன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி அவனுக்கு அழிப்பு கிடையாது. ஆண்டவர் அவரை ஞானமா அவனை அழிப்பார். அதான் சொல்றாரு, அவனை நீங்க நினையாத விதத்துல உங்க ஞானம் உங்க அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவனை நான் முறிச்சு போடுவேன்றாரு. அடுத்து 9வது அதிகாரம் பாத்தீங்கன்னா 2வது வசனம், தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடுப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை படிக்கிறாரு. அதுல இந்த அடிமைத்தனம் 70 வருஷம் இருக்கும். இந்த யூத ஜனங்களை பாபிலோன் அரசாங்கம் சிறை கைதியில பிடிச்சு போயிடும். அங்க 70 வருஷம் இருப்பாங்கன்றத படிக்கிறாரு. அது எங்க இருக்குன்னா எரேமியா 25ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள் இருக்கு. எரேமியா 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலையும் இருக்குது. எரேமியா எழுதின புஸ்தகத்தை இதை தானியேல் படிக்கிறாரு. அப்ப இது என்ன 70 வருஷம், இது என்ன காலகட்டம்னு இவரு புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு, விரும்புறாரு தானியேல். ஒரு முக்கியமான காரியம் பாருங்க, என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு தீர்க்க தரிசனம் வந்தால் அதுக்காக ஜெபிக்கிறார். நமக்கு ஆண்டவர் எவ்வளவு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். உன்னை நான் இவரை போல பயன்படுத்துவேன், வேதத்தில் உள்ள இந்த தேவ மனுஷியை போல இந்த தேவ மனிதனை போல உன்னை பயன்படுத்துவேன், உன்னை கொண்டு இப்படி காரியங்கள் எல்லாம் செய்வேன், உன்னை குறித்து இப்படிப்பட்ட தரிசனங்கள்லாம் வச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. உடனே நம்ம என்ன பண்ணணும், அதுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும், தொடர்ந்து அதுக்காக பிரயாசப்படணும், அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும். இப்ப நான் பவுல மாதிரி உன்னை பயன்படுத்துவேன் அப்படின்னாருன்னா, பவுல் யாரு? ரைட்டர், மேன் ஆஃப் ரெவலேஷன் ஃபர்ஸ்ட். அப்ப தேறின வேதபாரகன், எஸ்ராவை போல தேறின வேதபாரகன். அப்ப வேதத்தை அதிகமாக நாம் படிக்கணும், வேதத்தின் ஆழங்களை நான் கற்றுக்கொள்ளணும். வெறும் தீர்க்கதரிசியாக அல்ல, அப்போஸ்தலனாக, சுவிசேஷகனாக, போதகனாக, மேய்ப்பனாக, 5-fold மினிஸ்ட்ரிக்கும் ரெடி ஆகணும். ஏன்னா பவுல 5-fold மினிஸ்ட்ரிஸ் ஆண்டவர் யூஸ் பண்ணாரு. அதுக்கு நான் ரெடி ஆகணும், அநேகரை உருவாக்கணும், அந்த தாகம் இருக்கணும். அதுக்கு அந்த அந்த ட்ராக்ல நான் போகணும். வெறுமன ஆண்டவரை பயன்படுத்த சும்மா உட்கார்ந்து ஒண்ணும் பண்ண முடியாது. என்னைய கிருபை, கர்த்தரனை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறது, என் தகுதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தரிசனம் வச்சிருக்கிறது கிருபை. அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ள நான் அதிகமாக பிரயாசப்படணும். ஆண்டவர் இந்த பொசிஷன்ல இருப்பேன், அந்த பொசிஷனுக்கு நான் என்ன பண்றேன், அவ்வளவு அளவுக்கு நான் உட்கார்ந்து உபவாசிக்கிறேனா, ஜெபிக்கிறேனா, ஜனங்களை உருவாக்கணும்ன்ற அந்த ஆத்தும பாரம் எனக்கு இருக்குதா? சபைக்குள்ள மாத்திரம் இல்ல, இயேசு அறியாத புறஜாதியர்கிட்ட நான் போகணும் விரும்புறேனா? ஏத்திஸ்ட் மத்தியில போறானா? பிசாசுகளை துரத்த போறானா? அதுதான் என்னுடைய போக்கஸா இருக்கணும். இந்த ப்ராஃபஸி என்னன்னு தெரியும்காக 70 இயர்ஸ், அது என்ன 70 இயர்ஸ் அந்த காலகட்டம், அது என்ன 70 இயர்ஸ் ஆண்டவர், அது என்னன்னு தெரியுறதுக்காக அவர் என்ன பண்றாரு, ஃபாஸ்ட் பண்றாரு. நான் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம், உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாமலில் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பலில் நான் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகளுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, பாவ அறிக்கை செய்கின்றார். அப்படின்னு இவர் என்ன பாவியா? இல்ல, குற்றமற்றவனாக காணப்பட்டேன்றார். எந்த விதத்திலும் இவற்றை குற்றம். அப்படி யாருக்காகன்னா இன்டர்சிட் பண்றாரு, ஜனங்களுக்காக இவரு இன்டர்சிட் பண்றாரு. அப்படி பண்ணும்போது ஜனங்களுடைய பாவத்தை இவர் பாவத்தை அறிக்கை செய்யறாரு.
என் பாவத்துக்காக மன்னிங்கப்பான்றாரு. இதுதான் ரூட்டு. பிரேயருக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு இதான் ரூட்டு. முதல்ல பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு ஆண்டோடைய ரத்தத்தால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் ஜெபத்துக்குள்ள போக முடியும். வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது. அப்படிதான் நம்மளுக்குள்ள நம்ம மாம்சத்துல இருந்து நம்ம ஆத்மாக்குள்ள போய் ஆத்மாக்குள்ள இருந்து ஆவிக்குள்ள போகணும். நம்ம அப்ப பாவத்தோட உள்ள போக முடியாது, ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது. அதெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறார் இவர். 18வது வசனம். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல. என்ன அழகா சொல்றார் பாருங்க. ஐ டோன்ட் டிபெண்ட் அப்பான் மை ஓன் ரைச்சியஸ்னஸ். நான் நீதிமான் அப்படி இல்லை. உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். உங்க இரக்கத்தை நம்பிதான் நான் வர ஆண்டவரே, என்னை நீதியில் நம்பி அல்ல. தாழ்த்துறாரு. 19வது வசனம் ரொம்ப அருமையான வசனம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். ரொம்ப அழகா ப்ரே பண்றாரு. தாமதியாமல் செய்யும். நம்ம ஜெபிக்க கத்துக் கொடுக்கிறாருங்க ஆண்டவர். ஆண்டவரே கேளும், மன்னியும், கவனியும், தாமதியாமல் செய்யும். இந்த 9, 19 குறிச்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஜெபிங்க. தாமதியாமல் செய்யும் ஆண்டவரே. நீங்க கேட்கலாம். யூ ஹாவ் த ரைட். டோன்ட் டிலே. ஆண்டவரே இதை டிலே பண்ணாதீங்க, சீக்கிரமா செய்யுங்க ஆண்டவரே, நான் அப்படியே நடத்துவேன். அதுக்குதான் சொல்றாரு. வாட் ஹி கேன் டூன்றத சொல்றாருங்க. ஹவு யூ கேன் ப்ரே இல்ல, வாட் ஹி கேன் டூ ஃபார் யூ. You can get this blessing from me. You pray for this, I will give. இப்படி ஜெபம் பண்ணு. தாமதியாமல் செய்யும். நீங்க எந்தெந்த காரியம் உங்களுக்கு தாமதிக்கும் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்துல கேளுங்க. உங்க குடும்பத்துல யார் ரட்சிக்கப்படாம இருந்தாங்கன்னா, ஆண்டவரே தாமதியாமல் அவங்களை ரட்சியும். சுகவீனமா இருக்கிறீங்க ரொம்ப காலமா, அந்த சுகவீனத்துல வெளியே வரும். ஆண்டவரே இந்த சுகவீனத்துல விடுதலை தாருங்க. நிறைய பேர் மென்டலி அரெஸ்டா இருப்பாங்க. தாங்களும் அரெஸ்ட் ஆயிட்டு மத்தவங்களையும் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே தாமதியாமல் விடுவியும் அப்பா, விடுவீங்க. இந்த மென்டல் அரெஸ்ட் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆவில ஒரு விடுதலை வேணும். ஆவில விடுதலை இல்லாம இருப்பாங்க. ஆண்டவரே தாமதியாமல் விடுவியும், தாமதியாதையும் சீக்கிரமா செய்யுங்க ஆண்டவரேன்னு அர்த்தம். ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா இன்டர்சீட் பண்றார், பாவத்தை அறிக்கை செய்துன்னு. அது 20வது வசனத்தை சொல்றாரு பாருங்க. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேல் பாவத்தையும் அறிக்கையிட்டு. மற்றவங்களுக்காக, மற்றவங்க பாவத்தை தன் பாவம் போல நினைச்ச ஆண்டவரே மன்னிங்கப்பா, இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. ஆபிரகாம் ஜனங்களுக்காக பரிதபித்தாரே, அவங்களுக்காக பரிந்து பேசினார் ஆண்டவர்கிட்ட போய். 50 நீதிமன்றத்துல இருந்து அழிப்பீரோ, 45 நீதிமன்றம் இருந்தா அழிப்பீரோ, 10 பேர் இருந்தா அழிப்பீரோ அப்படின்னு நின்னாரு. மோசே நின்னாரு திறப்பின் வாசலில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. ஆண்டவரே இந்த ஜனங்களை கண்டியாதையும் மன்னியும் அப்பா, நீர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், மன்னிக்கிற தேவன். எஸ்தர் ராஜாதி தேசத்துக்காக பரிந்து பேசினார். ஒரு தீர்க்கதரிசி வந்து, நீங்க தீர்க்கதரிசியா இருக்கணும்னா ஜனங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுறவங்களா இருக்கணும். ஆண்டவரே பா, அந்த ஜனங்களுக்காக வருகிறேன், உங்களை மன்னிங்கப்பா, அந்த பாவத்தை மன்னிங்க, உங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கப்பான்னு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்காக ப்ரே பண்ணணும், பரிந்து பேசணும். சில பேரை நம்மளை ரெஸ்பாண்ட் பண்ணாம இருப்பாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணாம இருப்பாங்க, நம்மளை அலட்சியம் பண்ணுவாங்க. அவங்களுக்காக அதிகமா ஜெபிக்கணும். ஆண்டவரே அவன் கண்களை திறங்கப்பா, உன் கண்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துங்கப்பான்னு கேளுங்க. யார் உங்களை அசட்டை பண்றாங்களோ அவன் கண் முன்னாடி எங்களை உயர்த்துங்கப்பா அப்படி கேட்கலாமா பிரதர் அப்படின்னு கேட்பீங்க. உன் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும் இருக்கிற. உயர்த்துவார். வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தருவேன்னாரு. நம்மளை யார் வெக்கப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு முன்பாக நம்மளை உயர்த்துவார், இரட்டத்தனையா உயர்த்துவார். யாரும் உங்களுடைய எதிர்காலத்தை யாரும் நிர்ணயிக்க முடியாது. அத முதல்ல நீங்க உறுதியா இருக்கணும்.
ஏன்னா உங்க கற்பத்துல உங்களை உருவாக்குவதற்கு முன்பாகவே உங்க வாழ்க்கை முழுவதையும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவளை எழுதி வச்சிட்டாரு. அதை யாராலையும் மாற்ற முடியாது. யோபு 42:2 அதான் சொல்றாரு, நீ செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாதுன்னு. என்ன அர்த்தம்? அவர் உங்களுக்கு செய்ய நினைக்கிறத, கர்த்தர் உங்களுக்கு செய்ய நினைக்கிறத யாராலையும் அவர் சிந்தையில போய் மாற்ற முடியாது. எந்த மனுஷால் மாற்ற முடியாது. இன்னொரு மனுஷன் உங்களை ஆளுகை செய்ய விட்டு அப்ப ஆண்டவருடைய ஸ்தானம் எங்கெங்க போறது? உங்கள் ஆள்கிறவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தன், தேவாதி தேவன். ஒரு மனுஷன் உங்களை ஆளுகை செய்ய விடுவாரா? ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையை எழுத வைப்பாரா? அப்ப ஆண்டவருடைய பங்கு எங்க இருக்குது? வேர் இஸ் ஹி? ஒரு மனுஷன் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கை எழுதப்பட்டது எழுதப்பட்டதுதான். அது எந்த மனுஷனும் மாற்ற முடியாது. மாற்ற நினைக்கிறவனை மாற்றிடுவாரு. உங்களை கலங்கடிக்கிறவனை கலங்கடிச்சிருவாரு. இதெல்லாம் பழைய ஏற்பாடு நினைக்காதீங்க. 2 தெசலோனிக்கர் 1 6 வசனம் படிக்கலன்னு அர்த்தம். அது என்ன சொல்லிருக்காரு பாருங்க. 2 தெசலோனிக்கர்ல சொல்றாரு பாருங்க. நிறைய பேர் இந்த பழைய ஏற்பாடுன்றவாங்க தகாருன்னு. 2 தெசலோனிக்கர் 1 வசனம், உங்களை உபத்திரப்படுத்துறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறதே. உங்களை யார் உபத்திரப்படுறாங்களோ அவங்கள உபத்திரப்படுத்திடுவாரு. உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா இளைப்பாறுதலை பிரதிபலனா கொடுப்பாரு. இளைப்பாறுவீங்க. அதனால எந்த மனுஷனை கண்டும் பயப்படக்கூடாது. யாரை கண்டும் பயப்படக்கூடாது. ஆண்டவர் கையில அதான் தானியேல் பயப்படாம நிக்கிறாரு. எதை கண்டும் பயப்படல. சிங்கக்கவியில போடுவாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவர் என்னோட எல்லாரும் தெரியுற மாதிரி பிரே பண்றாரு. இவர் இன்னொரு காரியம் இருக்கு பாருங்க. 21 வசனம், தானியேல் 9 வசனம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து. அப்போ முதல் தரிசனத்துல எங்க வந்தாரு? 15 வசனத்துல இருக்கு பாருங்க. தானியேலாக நான் தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். ஜெபம் பண்ணும்போது பாருங்க, மனுஷனை போல ஒரு உருவம் நிக்குது. அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்கப்பன் என்று ஊழாயின் மத்தியில கூப்பிட்டு சொல்லுவார். ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. கேப்ரியேலேன்னு கூப்பிடும் போதுதான் அது கேப்ரியேல்னு தெரியுது. அப்ப முதல் தடவை வந்த அதே கேப்ரியேல் செகண்ட் டைம் வராரு. எதுக்கு சொல்றாருன்னா, நம்ம ஜெபிக்கும் போதும் தேவ தூதர்களை அனுப்புவார் ஆண்டவர். ஆண்டவரே, உங்களுக்கு இன்னொரு நாட்டுல போய் ஒரு காரியம் நடக்க வேண்டி இருக்குது, இன்னொரு ஊர்ல போய் ஒரு காரியம் நடக்க வேண்டி இருக்குது. இப்ப நான் இங்க இருக்கிறேன், எனக்கு நாகர்கோயில்ல ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கு, இல்ல மார்த்தாண்டத்துல ஒரு காரியம் நடக்க வேண்டி இருக்குது அப்படின்னா நான் இங்க இருந்து ஆண்டவரே ஒரு தூதனை அனுப்புங்கன்னு ஆண்டவர் தூதனை அனுப்புவார். நான் டிராவல் பண்ண தேவையில்லை. ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ God will send an angel where I have to go. He will go. ஆண்டவர் தூதன் அனுப்புவார். எப்படி அதைத்தான் சொல்றாரு. நீ ஜெபம் பண்ணும் போது, கொர்நேலியு ஜெபம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு? தேவதூதன் வந்துட்டான். அப்போ சில 10 பாக்குறோம். நீ பண்ண ஜெபம் மாத்திரம் கிடையாது, உன் தான தர்மங்களும் கர்த்தருடைய சன்னிதானத்தை எட்டினது என்றான் தூதன். அப்ப நீங்க பண்ற தான தர்மங்கள் லோகித்தனமா கொடுக்கறது இல்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுயமாக கொடுப்பாங்க காசை. அது இல்லை. மற்றவங்க முன்னாடி தன்னை பெரிய ஆளா காமிக்கிறதுக்காக, பெரிய வள்ளல் மாதிரி காமிக்கிறதுக்காக, நான் இப்படி தான வள்ளல் பண்றேன் பாருன்னு பெருமைக்காக கொடுப்பாங்க. அவங்களல்ல, உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறவங்க. இயேசுவே இயேசுவே எனக்கு மனம் இறங்குங்கப்பா, எனக்கு சாப்பாடு கொடுங்கப்பா, பசி தாங்க முடியலப்பான்னு கேட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்க சொல்லுவாரு. அப்படி கொடுக்கறதான் ஆண்டவர் சன்னிதானத்துக்கு போய் எட்டும். தொற்கால் அப்படிதான் எழுப்புறாரு. விதவைகளுக்கு செய்த தான தர்மங்கள், அந்த சீசி செய்ததுதான் எல்லாம் சொல்றாங்க. பேதுரு ஜெபிக்கிறாரு ஆண்டவர்கிட்ட. செத்து போன சரீரத்து பக்கத்துல உட்காந்து பேதுரு ஜெபிக்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவ தான தர்மங்கள், அவ உயிர் கொடுத்தேன்னா அவன் மீண்டும் அதை செய்வா. எல்லாருக்கும் உயிரோடு எழுப்ப மாட்டாரு ஆண்டவர். அதை தெரிஞ்சுக்கணும் நீங்க. எல்லாருக்கும் உயிர் கொடுக்க மாட்டாரு.
அவங்க உயிர் கொடுத்தா கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவாங்க, ஆத்துமாக்களை ரட்சிப்பு நடத்துவாங்க, கர்த்தருக்கு புரோஜனமா இருப்பாங்க அப்படின்றவங்களுக்குத்தான் ஆயுஷ் நாட்டுல கூட்டி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட மரித்தவர்களை தான் உயிரோடு எழுப்புவாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அற்புதமான சுகத்தை கொடுப்பாரு. உங்களை ஆசீர்வதித்தா கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம் அதை பார்ப்பாரு. அந்த 70 வருஷம் என்னன்றதை இவருக்கு வெளிப்படுத்துறார் கேப்ரியல் மூலமா. 25வது வசனத்துல பாருங்க, இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் இவங்க அடிமைகள் பாபிலோன் அரசாங்கத்துல இருந்து இது யூதர்கள் எல்லாம் திரும்ப அவங்க எருசலேமுக்கு வரதுல இருந்து மேசியா வரும் மட்டும் இவ்வளவு டைம் ஃப்ரேம் இருக்கு. அது 70 வாரங்கள்ன்றது. 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அப்ப இந்த 7 வாரம் அடுத்தது 62 வாரம் இதெல்லாம் சேர்த்தாதான் அந்த 70. 70 into 7ன்றது 490 இயர்ஸ் கணக்கு வருது. 70 இயர்ஸ் பிளஸ் 7 இயர்ஸ். அது 70 into 7 490 இயர்ஸ்னு வருது. அதனால நம்ம இவ்வளவுதான் கணக்கு பண்ண முடியாது. பைபிளுடைய கணக்கு வேற. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். சிலுவை மரணத்துக்கு வந்துட்டாரு. ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு வரிந்தும் யுத்தமும் நாசம் உண்டாக நியமிக்கப்பட்டது. அடுத்து முக்கியமானது, அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி. இது பைபிள் தப்பா இருக்குது. இந்த இடத்த திருத்திக்கணும் நீங்க. 9ஆம் அதிகாரம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் அவர் கிடையாது. அது அவன். அது அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அருவருப்பான செட்டைகளுடன் வருகிறவன். அவன் அந்தி கிறிஸ்து அதாவது சாத்தான் அந்தி கிறிஸ்து மூலமா ஒரு உடன்படிக்கை பண்ணுவான் ஜனங்களோட, யூத ஜனங்களோட. இவங்களும் அவனை நம்புவாங்க. இவங்க நம்பி அவனை தலைமை ஏத்துக்குவாங்க. அதை என்ன பண்ணுவான்னா, பாதியில அதை முறிச்சு போடுவான் அந்த உடன்படிக்கையை. அதுதான் இங்க வருது. இப்ப சொல்றேன் பாருங்க, படிக்கும்போது புரியும். அவன் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். ஆண்டவருக்கு செலுத்துற பலி காணிக்கையெல்லாம் நிறுத்துவான். அருவருப்பான செட்டைகளோட பாலக்கரன் இறங்குவான். இப்ப சாத்தா இறங்கிடுவான். சாத்தா இறங்கி சிங்காசனத்துல உட்காந்துருவான். இதுதான் அந்த மகா உபத்திரவ காலத்துல நடக்கிறது. அந்த 7 வருஷத்துல பாதி வருஷம் நல்லபடியா தான் இருக்கும். எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுவான். எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஆண்டவருடைய ஆராதனை நடக்கத்தான் செய்யும் ஆலயத்துல. பாதியா இருக்கும் போது அந்த 3.5 வருஷம் போன பிறகு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, சாத்தா சிங்காசனத்துல உட்காந்துருவான். அது உடன்படிக்கை என்னன்னா, உங்க தெய்வம் தான் கரெக்டான தெய்வம், ஆமா அப்படின்லாம் சொல்லி ஏத்துக்குவான். ஏத்துக்கிட்டு பாதியில அந்த உடன்படிக்கை முறிச்சு போட்டு தன்னை தெய்வமாக்கிடுவான். அதான் சொல்றாரு, அருவருப்பான செட்டைகளுடைய பாலாக்குகிறன் இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான். இதுதான் சூசகமான பேச்சு, தந்திரம். அடுத்து 10வது அதிகாரம் பாருங்க. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்ஷத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியேற்கப்பட்டது. ஒரு ரெவலேஷன் கிடைக்குது தானியேலுக்கு. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. ஃபியூச்சர் சம்பந்தமானது, யுத்தம் பண்ணியது, யுத்தத்தை பத்தி. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். அந்த நாட்களில் தானியேலாக நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த ஃபியூச்சரை நினைச்சு அந்த ப்ராஃபஸை வச்சு 3 வாரம் 21 நாட்கள் துக்கிக்கிறாரு. அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் இவர் ஃபாஸ்டிங் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஃபாஸ்டிங் பாருங்க. ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை. ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கலைன்றாரு. இறைச்சியும் திராட்சரசும் என் வாய்க்குள் போகவும் இல்லை. நான் பழிமள தைலம் பூசிக்கொள்ள சென்ட்டு போடல. இவரே நான்வெஜ் சாப்பிடல, திராட்சரசம் குடிக்கல, ருசிகரமான அப்பத்தை புசிக்கல. இப்படி ஒரு ஃபாஸ்டிங் இருக்கிறார். இது எதுக்கு சொல்றாருன்னா, நம்ம இப்படி இவாள் இருக்கிறதுக்கு தான். நிறைய பேர் என்னால ஃபாஸ்டிங் இருக்க முடியாது, எனக்கு அல்சர் இருக்குது, எனக்கு அந்த காரியம் இருக்குது, இந்த காரியம் இருக்குது,
ஃபாஸ்டிங் நீ இந்த மாதிரி இருன்னு காமிக்கிறாரு. ஏதாவது ஒரு காரியத்தை, உனக்கு பிடிச்சமான காரியத்தை விலக்கி வச்சு நீ ஃபாஸ்டிங் இருன்றாரு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல தரிசனம் தான், உள்ள தரிசனத்தை பாக்குறாரு. இந்த 21 நாள் இருக்கும்போது இவர் எதுக்காக இருக்கிறாரோ அதுக்கான ரெவலேஷன் வருது. ஒரு காரியம் வெளியேற்றப்பட்டது, அந்த காரியத்தை குறிச்ச விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக 3 வாரம் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. 3 வாரம் ஏன் போச்சுன்னு கேட்டீங்கன்னா, முதல் நாளே இவருக்கு பாருங்க 12வது வசனம் கடைசியில, உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகள் தான் நான் வந்தேன். கேப்ரியல் சொல்றாரு, நான் வந்தேன். முதல் நாளே உன் ஜெபம் கேட்கப்பட்டு என்னைய கர்த்தர் அனுப்புனாரு. 13வது வசனம், பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். சாத்தான் அவனை எதிர்த்து நின்னான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களை தரித்திருந்தேன். அந்த யுத்தம் நடந்தது மிகாவேலுக்கும் மிகாவேலுடைய தூதர்களுக்கும். மிகாவேலுடைய தூதர்கள்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகாவேலை போலவே இருப்பாங்க, பலம் உள்ளவர்களா. மிகாவேல் தான் எல்லாருக்கும் தலைவன், எல்லா தேவதூதர்களுக்கும். மிகாவேலுடைய தூதர்கள் அவருக்குள்ள இருந்தா எல்லாருமே மிகாவேல் மேலேயே ஸ்ட்ராங்கான ஆட்கள். கேப்ரியல் டீம் பூரா பார்த்தீங்கன்னா மெசஞ்சர்ஸ், எல்லாருமே வந்து கேப்ரியலுக்கு ஈக்குவலா உள்ளவங்க. அவங்க வந்து இதை போய் கொடு, இவன்கிட்ட போய் சொல்லு, இவன்கிட்ட போய் இந்த காரியத்தை வெளிப்படுத்தினா வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் மிகாவேல், மைக்கேல் அதே மாதிரிதான், கேப்ரியல் அதே மாதிரிதான். இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும் என்றான். இப்ப எல்லாம் அதெல்லாம் தெரியும். நம்ம 20வது வசனம் பாருங்க, பெர்சியாவின் பிரபுவோட யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான். சத்திய இடத்திலே கண்டிருக்கிறேன், நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாக மிகாவேலை தவிர என்னோடு அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்ளுகிற வேறு ஒருவரும் இல்லை. யாராலையும் வந்து சாத்தானை மேற்கொள்ள முடியாத நினைக்காத, உன்னால மேற்கொள்ள முடியாத நினைக்காத, நான் மிகாவேலை அனுப்புவேன். அதான் அந்த வெளிப்பாடு கடைசி காலத்துல சம்பவிக்கிறத தானியேலுக்கு வெளிப்படுத்த. அந்த வெளிப்பாடு கிடைக்க கூடாதபடிக்கு சாத்தான் என்ன பண்றான், தடை பண்றான். அதையும் மீறி கர்த்தர் உதவி செய்தார் தூதர்களுடைய உதவியினால. அப்படி போல நமக்கும் தூதர்கள் உதவுவார்கள். எந்த காரியமானாலும் சரி, இந்த வெளிப்பாட்டின் காரியம் மாத்திரம் இல்ல, உங்க வாழ்க்கையில எந்த காரியமானாலும் சாத்தான் தடை பண்ணானா, ஐயோ நான் அந்த அளவுக்கு நான் ஜெபிக்கலையே நினைக்காதீங்க. எனக்கு அந்த அளவுக்கு நான் வல்லமையாக ஜெபிக்கலையே, என்னால ஜெபிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரே தூதன் அனுப்புனா தூதன் அனுப்புவார். ஆண்டவர் தூதனை அனுப்பிச்சு சாத்தானை வந்து தகர்த்து போட்டுருவார். கேப்ரியல் வந்து அந்த 70 வருஷத்துடைய ரெவலேஷனை சொல்றாரு. இப்ப நம்மளும் அது மாதிரி இருக்கணும். நம்மளும் என்ன பண்ணணும்னா, ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணணும். ஒரு ப்ராஃபஸி நிறைவேறணும்னா அதுக்காக நம்ம அதிகமாக ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணும்போது அது நடக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தரிசனத்தை குறிச்சுதான் சொல்றாரு. ஏன்னா அந்த 11வது அதிகாரம் 31 பாருங்க, ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். கடைசி காலத்துல சம்பவிக்கத்தான் சொல்றாரு. 36ல இருந்து 44 வசனம் வரைக்கும் 11ஆம் அதிகாரம் 36ல இருந்து 44 வரைக்கும் வந்து அந்த கடைசி காலத்துல சம்பவிக்கிறதான் சொல்றாரு. ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனையும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். அவன் எப்படி இருப்பான் அடையாளம் சொல்றாரு பாருங்க, சாத்தான் எப்படி இருப்பான்ட்டு. தன்னை பெரியவனாக்கி, எந்த தேவனையும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவன் கைகொடி வரும், நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அவன் தன் பிதாக்களின் தேவர்களை மதியாமலும் ஸ்திரீகளின் சிநேகத்தையும் எந்த தேவனை மதியாமலும் எல்லாவற்றையும் தன்னை பெரியவனாக்கி அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளினாலும் ரத்தனங்களினாலும் உச்சிதமான வஸ்திரங்களை கனம் பண்ணுவான். பெரிய பெரிய விக்கிரகத்தை வச்சு வணங்க வைப்பான்றதான். அவன் அரணிப்பான கோட்டைகளுக்காகவும் அந்நிய தேவனுக்காகவும் செய்வது என்னவென்றால், அவைகளை மதிக்கிறவர்களுக்கு மகா கணம் உண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளும்படி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவான். இப்ப நடக்கிற காரியமே உங்களுக்கு தெரியும். உயரகரமான சிலைகளை செய்து வைத்து விக்கிரகங்களை செய்து வச்சு அதை வணங்கும்படி செய்வான். முடிவு காலத்துல வென்றால் தென் திசை ராஜா அவனோட முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறைக்காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான்.
அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும் மோவாவும் அம்மோன் புத்திரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான். எகிப்து தேசம் தப்புவதில்லை. எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துகளையும் ஆண்டு கொள்வான். லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார்கள். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணும் மகா உக்கிரத்தோட புறப்பட்டு போய் சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பருவத்தனை தன் அரண்மனையாக கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவாரில் அவன் முடிவடைவான். சாத்தா என்னெல்லாம் செய்வான்ட்டு எல்லாம் வரும். ஆனா கடைசியா ஆண்டவர் ஜெயிப்பார்ன்றதுதான் அந்த நேபுகாத்துக்கு நேச்சார் வந்த சொப்பனமும் தானியலுக்கு வந்த சொப்பனம் தான் தீர்க்க தரிசனம். நீங்க பாக்குற காரியங்கள்லாம் நமக்கு எதிராக நடக்குவது போல இருக்கும். எல்லாருமே நமக்கு ஒண்ணுமே செய்யாதபடி கையும் காலும் கட்டி போட்ட மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனா இது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாத்துவார், எல்லாத்தையும் ஒழிச்சு போட்டுருவார். அதான் சொல்றார் 12ஆம் அதிகாரம் பாருங்க. உன் ஜனத்தின் புத்தருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். ஆண்டவர் வந்து ஏஞ்சல்ஸ் வச்சிருக்கிறார். அவர் யுத்தம் செய்வார், நமக்காக அவர் யுத்தம் செய்வார். தேவதூதன் ஒரு தேவதூதன் 1,85,000 பேரை ஒரே ராத்திரில கொண்டு ஓட்டான்னு பாக்குறோம். அங்க கெர்சமனே தோட்டத்துல ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ பிடிக்க போகும்போது பேதுரு அவசரப்பட்டு என்ன பண்றாரு, மல்குஸ்ன்றவனை காதை வெட்டிட்டாரு. அதை காதை வெட்ட வெட்டல, அவன் கழுத்தை வெட்டுறக்கா வெட்டினது அவன் தலையில உடனே வலது காது வெட்டிடுச்சு. ஆண்டவர் அவன் காதை எடுத்து தொட்ட வச்சுட்டு என்ன சொல்றாரு, நான் இப்ப பிதாவட்ட கேட்டா 1000 தூதர்கள் அனுப்புவாரு. ஆனா அது அல்ல தேவ சித்தம். நான் சிலுவைக்கு போகணும். நான் சிலுவையில போகணும். எதுக்கு? மரணத்தை ஜெயிக்கணும். அங்கதான் சாத்தானுக்கு தன்னை வெளிப்படுத்த போறாரு, மரணத்தையும் முறிச்சு போட போறாரு. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். அதனாலதான் என்ன பண்றாரு, அங்கேயே என்ன பண்றாரு, அந்த டிஃபீட்டட் மாதிரி நிக்கிறாரு. அதான் சொல்றாரு, பெரிய அதிபதி மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராது. ஆபத்து காலம் வரும். உங்களுக்கு ஆபத்து காலம் வரும்ன்றாரு. பர்சிக்யூஷன், ட்ரிபுலேஷன் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஆண்டவருக்காகவே வாழ்கிற பிள்ளைகளுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அவங்கெல்லாம் காப்பாற்றப்படுவாங்க. பூமியின் தொழிலே நித்திரைவனர்களாகிய அநேகர்கள் சிலர் நித்திய ஜீவனுக்காகவும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். செத்து போனவங்க எல்லாம் உயிரோட எழும்புவாங்க கடைசி கால நியாய தீர்ப்புக்கு. சிலருக்கு வந்து ஜீவன் உண்டாகும், சிலருக்கு மரணம் உண்டாகும். 3வது வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்தும் நட்சத்திரங்களைப் போலவும் என்னென்றைக்கும் உள்ள சதாக்களை பிரகாசிப்பார்கள். யாரெல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தாங்களோ, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாங்களோ, நீதியின் வழியை நடத்தினாங்களோ, அவங்கெல்லாம் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல இருப்பாங்களாம், நட்சத்திரத்தை போல பிரகாசமா இருப்பாங்கன்றாரு. தானியேலாகிய நீயவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வர்கள், அறிவும் பெருகி போவோம் என்றான். இதெல்லாம் நீ என்ன பண்ண, இந்த ரெவலேஷன்லாம் சொல்லாத, இப்ப சொல்லக்கூடிய நேரம் இல்லைன்றாரு. ஆனா ஆண்டவர் தானியலுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துறார். எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இதை முத்திரை போடுன்றார். இப்ப வெளிப்படுத்த வேண்டாம், காலம் வரும். இன்னைக்கு அந்த காலம் வந்ததுனால தான் நம்மளுக்கு எல்லாமே ஆண்டவர் வெளிப்படுத்துறார், பரிசுத்த ஆவியானவர். அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையிலே ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனுமாகிய வேற 2 பேர் நிற்க கண்டேன். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீரின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமான முடிவு வரை எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீரின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு வரும்போதே இவளெல்லாம் நிறைவேறித்திரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்க பேரில் ஆணையிட்டு கேட்டேன். என்ன நடக்கும்? முன்னாடி பார்த்த 3.5 வருஷ காலம் அதை சொல்றார். நான் அதை கேட்டு அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னவாய் இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். இங்க வந்து முத்திரிக்கப்படும் காரணம் வெளிப்படுத்தும் விசேஷத்துல அந்த முத்திரையவே ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்துறார். இன்னைக்கு நம்மளுக்கு வெளிப்படுத்துறார் கடைசி காலம். அப்ப வந்து இந்த காலங்கள் தெரியாது. ஆனா தானியலுக்கு என்ன நடக்க போகுதுன்றது அப்பவே பேசுறாரு. இப்ப நமக்கு அந்த காலத்துக்குள்ள நம்ம பாக்குறோம், கண்ணால பாக்குறோம் என்ன நடக்குதுன்றத. கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம் நம்ம. இப்ப ஆண்டவருக்காக எழும்புகிற காலம் இது.
அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புடமிட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கை ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் வருவப்படு ஸ்ராபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1290 நாள், 1335 நாள் மட்டும் காத்திருந்து சென் பாக்கியவான். 1335, இதெல்லாம் ஒரு கணக்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு காலத்தை வச்சிருக்கிற அர்த்தம் சொல்றார். நீயோ என்றால் முடிவு ஒரு மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுதிருப்பாய் என்றான். அந்த நித்திய ஜீவனுக்காகவும் நித்திய மரணத்துக்காகவும் எழும்பும் போது நித்திய ஜீவனுக்காக நீ எழுப்பப்படுவாய். தானியலுக்கு பாருங்க என்ன உறுதி, நீ பரலோகத்துக்கு வருவாய். கடைசி நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரைக்கும் சொல்லிட்டு வர்றார். முதலாம் மரணம், இரண்டாம் மரணம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் தானியலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். எதுக்காக நம்மகிட்ட சொல்றாருன்னா, நம்மளோடு அப்படி பேச விரும்புகிறார். காலங்களுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை. நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு என் தேவை இதுவா இருக்கப்பா, இன்னைக்கு அந்த தேவையை சந்திக்க வல்லவரா இருக்கிறார். ஆனா நம்ம பயன்படணும் ஆசைப்படுறாரு. நம்ம அவருக்காக நம்ம பயன்படணும், அதுக்கு ஆண்டவர் ஆசைப்படுறார். நம்மளை எடுத்து பயன்படுத்தணும். தானியலை போல, தெபோராளை போல, நம்மளை எஸ்தரை போல, ரூத்தை போல, பவுலை போல, தானியலை போல, யோசேப்பை போல, பேதுருவை போல, பவுலை போல, தோமாவை போல, எலியாவை போல, எலிசாவை போல, சாமுவேலை போல, மோசையை போல நம்மளை எடுத்து பயன்படுத்த விருப்பப்படுறார். அதுக்குத்தான் இவ்வளவு காரியத்தை நம்மகிட்ட பேசுறார். தானியலை குறிச்சு இவ்வளவு பேசுறாருன்னா, உன்னை தானியல் மாதிரி நான் பயன்படுத்தணும்னு விரும்புறாரு. நம்ம அதுக்கு தயாராகணும். அப்ப தானியலுக்கு இந்த வேதாகமம் கையில கிடையாது. இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கொடுத்துட்டார். இதுதான் நடத்த போறேன், இதுதான் எல்லாமே உறுதியாக நம்மளுக்கு எழுதி கையில கொடுத்துட்டாரு. அப்ப இதெல்லாம் நிறைவேறணும். என்னுடைய பாட்டு என்ன ஆண்டவரே, பவுல பாட்டு நம்ம கேட்கணும். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரேன்னு கேட்கணும். நான் என்ன செய்யணும், நான் சொல்லுங்க ஆண்டவரே, நான் செய்கிறேன் ஆண்டவரே, நான் செய்கிறேன். சின்ன சின்ன காரியத்தை செய்ய சொல்வார். அதெல்லாம் செய்யும் போதுதான் பெரிய காரியத்தை கொடுப்பார். எடுத்த உடனே பெரிய காரியத்தை கொடுக்க எதிர்பார்க்க கூடாது. நம்ம இருக்கிற இடத்துல என்ன பண்றோம்னு பார்ப்பார். இருக்கிற இடத்துல ஆண்டவருக்காக என்ன செய்யறோம், உப்பா இருக்கிறோமா, வெளிச்சமா இருக்கிறோமா, ஆறுதலா இருக்கிறோமா, மற்றவங்களுக்கு திடப்படுத்துறவங்களா இருக்கிறோமா, வெறும் எமோஷனலா ஏதோ எந்தூசியாஸ்டிக்கா செய்யறோமா, ஒரு ஷார்ட் டைம்ல பண்றோமா, இல்ல நம்ம பெர்மனண்டாவே நமக்குள்ள அப்படி ஒரு ஆதங்கம் இருக்குதா, வாஞ்சை இருக்குதா, போற இடத்துல எல்லாம் ஆண்டவரை பத்தி சொல்லணும், ஆண்டவருடைய நடத்துதலை பத்தி சொல்லணும், எப்படியாவது இயேசுவை வெளிப்படுத்தணும் அப்படின்ற தாகம் இருக்குதான்னு பார்ப்பார். யோசித்து பாருங்க, உங்க பக்கத்துல ட்ரெயின்லயோ பஸ்லயோ ஃபிளைட்லயோ உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க அவர் நீங்க உங்களுக்குள்ள இப்படி வாஞ்சிக்கிறீங்க, இப்படி போல உங்க இருதயத்துல நீங்க வாஞ்சிக்கிறீங்க, உள்ளத்தின் ஆழத்துல ஒரு காரியத்துக்காக ஏங்கி நிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அவருக்கு? ஆண்டவருக்கு மாத்திரம்தான் ஒருவனுடைய இருதயத்தில் உள்ள காரியங்கள் தெரியும். அதை உங்கள்கிட்ட பேசுறதே பெரிய கிருபை. அதை சொல்லும் போது அவருக்கு எவ்வளவு டெலிவரன்ஸ் நடக்கும் யோசித்து பாருங்க. ஒரு டாக்டர் உட்கார்ந்துருக்காரு உங்க பக்கத்துல, எங்க டாக்டர்னே தெரியாது, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவரு. நீங்க உட்காந்துருக்கீங்க, டக்குன்னு அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள இப்படி ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கும். ஏன்னா நீ மூச்சு விடுறத நான் பார்த்தேன், நீ மூச்சு விடுறத பார்க்கும்போது தெரியுது இந்த சிம்டம், இதெல்லாம் சிம்டம், இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கு, இதுக்கு என்னென்ன மெடிசன் நான் சொல்றேன், அதை சாப்பிடுங்க சரியாயிரும். ஜஸ்ட் 1 month நீங்க அதை எடுங்க, உங்களுக்கு சரியாயிரும்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் இது ஹெவன்லி டாக்டர் செய்யற ஊழியம் இது. ஒரு மனுஷனுக்குள்ள பாரப்பட்டு இருப்பான், அந்த பாரத்தை எடுத்து போட்டீங்கன்னா அவன் டெலிவர் ஆயிடுவான், அவன் ஆவியில விடுதலை ஆயிடுவான், அவன் நிச்சயமாவே இயேசு கிறிஸ்து ஆண்டவருங்கன்வான். உங்களை யார் பேசுறா? உங்களுக்கு எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேசுறாருங்க, நான் இல்ல, இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்றார், நான் சொல்றேன்னு சொல்லும் போது அவனுக்குள்ள எவ்வளவு பெரிய விடுதலை உண்டாகும் யோசித்து பாருங்க. அதுக்கு தயாராகணும்.